எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். அவர் என்னை நோக்கி என்ன செய்தாரா? என் விண்ணப்பத்தை அவருடைய ஆலயத்திலிருந்து என்ன செய்தார்? கேட்டார். என் சத்தம் அவர் ஆலயத்தில் தொனிக்கும் பொழுது அவர் தம்முடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எங்க வந்து ஜெபிக்கிறார்? இப்படி ஒரு சூழ்நிலை வருது, இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஒரு கம்பெனியில் போனீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் வழி வச்சுருப்பாங்க. அதில் போனீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து என்ன செஞ்சிருங்க, நின்றுட்டீங்க அப்படின்னா நிலநடுக்க வந்தாலும் உங்கள் மேலே என்ன செய்யாது? பில்டிங் விழாது. ஏன்னா அதுக்கு ஏற்றான் மாதிரி அந்த பில்டிங்கை வடிவமைச்சிருப்பாங்க. இந்த பாக்ஸ் கிட்ட வந்துட்டிங்கன்னா ஒருவேளை ஃபயர் நெருப்பு பிடிச்சிட்டாலும் இது வரைக்கும் நெருப்பு என்ன செய்யாது, உங்களை வந்து தாக்காது. இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸில் வந்து நின்றுட்டா போதும், நம்ம என்ன செஞ்சிடலாம்? தப்பு வைக்கப்பட்டுடலாம். அல்லேலூயா. நம்ம புத்திசாலித்தனமாக வெளியே ஓடுறோம் அப்படின்னா என்ன செஞ்சிருவோம்? சில நேரங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டிய, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஒரு சரியான வழிநடத்துதல் இருக்குது. இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதா, அதுக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் அந்த வழிகாட்டுதலை தான் என்ன செய்யணும்? நம்ம பின்பற்றணும். அல்லேலூயா. என் ஆலயத்திலிருந்து அவர் சத்தத்தை கேட்டார். அப்போ ஒரு எல்லையை ஆண்டவர் குறிக்கிறார். நமக்கு ஒரு நெருக்கமா, பிரச்சனையா, தேவையா, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு நெருக்கத்தை உண்டு பண்ணுதா? இங்கே சொன்னது போல உங்களுக்கு தேவனை நோக்கி அபயம் எடுக்கிறது போல சூழ்நிலை இருக்குதா? ஒரு எமர்ஜென்சி பிளேஸை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? வச்சிருக்கிறார். அதுதான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அந்த கம்பெனி வெளியே ஒரு பாக்ஸ் போட்டிருந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த பாக்ஸ் தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஒரு வழி நடத்துதல் உண்டாக்குறது. இந்த வழியில் போய் இந்த இடத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்தின் நாளிலே நீ என்னை நோக்கி கூப்பிடுற, நல்லது தான், ஆனால் என் ஆலயத்தில் வந்து என்ன செய்? கூப்பிடு. ஆமென். அப்போ ஆண்டவர் வெளியே இருந்தால் எனக்கு கூப்பிடுறத கேட்க மாட்டாரா? கேட்பார். வெளியே நான் வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறேன், ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். அவரால் அப்படி சூழ்நிலை இருக்குமானால் உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஆனால் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில், அந்த சூழ்நிலையில் ஆலயத்துக்கு வரக்கூடிய வழி வாய்ப்பு இருக்குமானால் அது இன்னும் உங்களுடைய ஜெபத்தை என்ன செய்யும்? துரிதமாய் கொண்டு சேர்க்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஜெபம் துரிதமாய் என்ன செய்யுமா? கேட்கப்படும். அல்லேலூயா.